அண்மை செய்தி. திருப்பரங்குன்றம் மலையில் தீபத்தூணில் தீபம் ஏற்ற சென்றபோது பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தற்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்பான காட்சிகளை நாம் நேரில் பார்த்து வருகிறோம். நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற போலீசார் தாமதம் ஏற்படுத்தியதாக பாஜக தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. தற்போது நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற தாமதித்ததால் போலீசாருடன் பாஜக இந்து முன்னணியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் தற்போது அங்கு பரபரப்பான சூழல் காணப்பட்டு வருகிறது. விவரங்களோடு செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இருக்கிறார். சல்மான், வணக்கம். தற்போது மதுரை திருப்பரங்குன்றத்தில் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற தாமதித்ததால் போலீசாருடன் பாஜக மற்றும் இந்து முன்னணியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்கள். மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் திருக்கார்த்திகை அன்று மதுரை அந்த திருப்பரங்குன்றம் மலை மேல் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என ஏற்கனவே உயர்நீதிமன்றம் கடந்த 1ஆம் தேதி உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்றைய தினம் அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றாத நிலையில் இன்று அந்த வழக்கில் மேல்முறையீடு செல்லப்பட்டு தமிழக அரசுடைய மேல்முறையீட்டு மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது. இதனை அடுத்தாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நீதிபதி GR சுப்பிரமணியன் முன்பாக விசாரணைக்கு வந்த பொழுது இன்று 7 மணிக்குள் மனுதாரர்களுடன் சென்று தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார். அதற்கு மதுரை மாநகர காவல் ஆணையர் தலைமையில் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் எனவும் அந்த உத்தரவில் பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில் உத்தரவு நகலுடன் அந்த பகுதிக்கு, அதாவது அந்த மலை மேல் இருக்கக்கூடிய பழனியாண்டவர் திருக்கோவில் மற்றும் அந்த தர்கா அமைந்திருக்கக்கூடிய மலை பகுதிக்கு அந்த மனுதாரர் மற்றும் வழக்கறிஞர்கள் மற்றும் இந்து அமைப்புகளை சேர்ந்தவர்கள் வருகை தந்தனர். இந்த நிலையில்தான் இதுபோன்று தற்போது நாங்கள் அனுமதிக்க முடியாது, இந்த வழக்கு தொடர்பாக 144 தடை நீக்கப்பட்டதற்கு தொடர்பாக மேல்முறையீடு சென்றுள்ளதாக கூறி காவல்துறையினர் துணை ஆணையர் யுனிகோ திவ்யன் அவர்கள் அனுமதி மறுத்திருக்கிறார். இதனால் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு அந்த பகுதியில் பாஜகவினர் உள்ளிட்டோர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் பாஜக நிர்வாகியாக இருக்கக்கூடிய ராஜா உள்ளிட்டோரும் கைது செய்யப்பட்டு இப்ப அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து மனுதாரர் தரப்பும் வழக்கறிஞர்களும் காவல்துறையினரும் தங்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் எனவும் உயர்நீதிமன்ற உத்தரவை பின்பற்ற வேண்டும் எனவும் கூறி தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டு வருகிறது. இன்று பௌர்ணமி கிரிவலம் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் காவல்துறையினரும் கைது நடவடிக்கை மற்றும் அந்த காவல்துறையினர் பாதுகாப்புக்காக குவித்து வைக்கப்பட்டுள்ளதால் ஒரு பரபரப்பான சூழல் உருவாகி இருக்கிறது. மௌனிகா, தகவல்களுக்கு நன்றி சல்மான்.